ஜஸ்ட் ஒரே மாசத்துல 5-7 கிலோ குறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ரெசிபி காட்ட போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தி வேலை ஆனா எக்ஸசைஸே இல்லை, எக்ஸசைஸ் என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது. ஸோ எக்ஸசைஸ் இல்லாம எப்படி ஹெல்த்தி வேலை சாப்பாடு மூலயமா உடம்பு குறைக்கிறது தான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு ஷாப்பிங் பண்றது தான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. என்னென்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்றதெல்லாம். ஸோ சூப்பர் மார்க்கெட் போய் என்னென்னலாம் இந்த இதுக்கு தேவையோ, உடம்பு குறைக்கிற அந்த தோசை மாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் வாங்க வந்திருக்கோம் நானும் எங்கள் அம்மாவும். ஸோ பார்த்து எல்லாமே வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கினேன்றதை டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஜஸ்ட் 5 minutes வீடியோ தான், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீஸு பட்டரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை தான். பட் ஒரு டயட் இருக்குன்னா கண்டிப்பாக ஆயில் ஃபுட்டு, இந்த டைரி ப்ராடக்ட்ஸு அது மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கிட்டான்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மாவு பண்ணணுன்ற ரெசிபியோட நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன், பார்ட் 2. இது என்னென்ன வாங்கணுன்றது வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. ஹே ஆல்ஸ், வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு என்னோட ஆப்ரேஷன் பண்ணிட்டு 6 months கம்ப்ளீட் ஆனதுனால நான் இப்போ என்னோட டயட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். என் உடம்புக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்காக டிஷ்யூ வாங்கியிருந்தேன். டிஷ்யூ நிறைய தேவைப்படும், இந்த கிச்சனுக்கும் சரி நமக்கும் சரி தேவைப்படும். ஸோ அதனால டிஷ்யூ அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா காஃபி பவுடர், நான் பிளாக் காஃபி குடிப்பேன் அப்படின்றதுனால காஃபி பவுடர் டாட்டாலேருந்து. அண்ட் டயட்டுக்காக இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சேமியா சாப்பிடுவேன். சேமியா வெர்மசெல்லி நமக்கு உடம்புக்கு நல்லது தான், வெயிட் ஏறாது. ஸோ அதனால வெர்மசெல்லி, அதாவது சேமியா, ஒயிட் சேமியா. ஸோ ஒயிட் வெர்மசெல்லி வாங்கியிருந்தேன். அது எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது எதுவுமே நான் சாப்பிட்டு. ஸோ அதனால இது எல்லாமே நான் அகெயின் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் பாதாம் பிஸ்னி, எதுக்கு இது வாங்கியிருந்தேன்னா செம்ம ஹீட் உடம்பு. ஸோ இதை சாப்பிட்டு கொஞ்சம் அது ஹீட்டை காம் டவுன் பண்ணிக்கலான்னு சன்ஃப்ளவர் சீடு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் டயட்டுக்கான தோசை பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டயட்டுக்கு மெயினாக பண்ண போகிறது தோசை பேட்டர், தோசை மாவு பண்ண போகிறோம். பட் இந்த ஒயிட் தோசை மாவு, உளுந்து, அரிசி எல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இல்லை. இது ஃபுல்லாகவே ஹெல்த்தி வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ராகி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ட்ரை தான் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி செட் ஆகுதான்னு பார்க்க. ஸோ ராகி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா வாங்கியிருக்கேன். இது போடுறதுக்கு கிடையாது, எனக்கு தனியாக சாப்பிட. பட் நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் டைஜஷன் ஆகுது, கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுறதுனால நான் இதை சேர்க்கல. ஸோ இதுவுமே கொஞ்சம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தோசை பேட்டருக்கு செகண்ட், ஃபர்ஸ்ட் ராகி கட்டினால, செகண்ட் இது பேர் என்னம்மா, கம்பு வாங்கியிருக்கோம். எதுக்கு எனக்கு பேர் தெரியாது. ஸோ கம்பும் தோசை பேட்டருக்காக தான். ஸோ அதுக்காக 2. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நான் இதில் எடுத்து வச்சிட்டேன் தனியாக. இது எங்கள் வீட்டில் இருந்தது, நான் இந்த கவரில் உங்களுக்கு காட்டணும்னு எடுத்து வச்சிருக்கேன். பச்சைப்பயிறு இதுவுமே நாங்கள் தோசை பேட்டரில் போட போகிறோம். இது நான் வாங்கலை, எங்கள் வீட்டில் இருந்தது, அது உங்களுக்கு அப்படி காட்டுறேன். அதுக்கப்புறம் எனக்கு டெய்லி தண்ணி, நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கிறோம்ல, ஸோ அதுக்காக அப்போ சியா சீட் போட்டு குடிச்சா நல்லது. ஸோ அதனால சியா சீட் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு செட் ஆகும், பிடிக்கணும் வாங்குவேன். அப்புறமா நான் ஒயிட் சுகர் ரொம்ப நாளாக ஒயிட் சுகர் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால இந்த ப்ரௌன் சுகர் தான் எடுக்கிறேன். ஸோ இது நல்ல ஹெல்த்தி தான். டேஸ்ட் வைஸ்ல நம்ம ஒயிட் சுகர் போட்டு குடிச்சிட்டே இருந்துட்டு இப்போ இதுக்கு மாறும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் பழகிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுதான் ப்ரௌன் சுகர் வாங்கியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே ப்ரௌன் சுகர் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் நிறைய எங்கள் அம்மா ஏன் இதெல்லாம் கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னா, ஒன்று எனக்கு பர்சனலாக எதுவுமே செட் ஆகாது. இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம், செட் ஆயிடுச்சு என் உடம்புக்கு அப்படின்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், அப்புறம் போய் பல்காக வாங்கிக்கலாம்னு. ஸோ அதனால கொஞ்சம் குவான்டிட்டி, லைக் 1/2 கிலோ குவான்டிட்டியில் நான் வாங்கியிருக்கேன். அதுதான். ஸோ அப்புறமா குக்கும்பர், எப்பவுமே நான் குக்கும்பர் ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி குக்கும்பர் ஜூஸ் காலைல எப்பவுமே ஏபிசி ஜூஸ் குடிச்சிருவேன். ஏபிசி ஜூஸ் ஆப்பிள், கேரட், பீட்ரூட் போட்டு கூட அது நமக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ அது குடிச்சா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கூட கொஞ்சம் இஞ்சி போட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். அது குடிச்சு பாருங்க. அண்ட் கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன், வெஜிடேபிளில் வெண்டைக்காய். இது போக என் வீட்லேயே உருளைக்கிழங்கு, எங்கள் அம்மா இதெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுப்பாங்க. ஃப்ரூட்ஸ் முதற்கொண்டு எங்கள் அம்மா டெய்லி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க.
ஸோ அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது நான் இதெல்லாம் கட்டுனேன். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் எல்லாமே இருக்கு. ஆப்பிள், ஆரஞ்ச், போமோகிரானட் அது மாதிரி எல்லாமே. பிகாஸ் நான் அதை டெய்லி சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும். விட்டமின் சிக்காக நான் ஆரஞ்சு வந்து ரெகுலராக டெய்லி ட்வைஸ் எடுத்துப்பேன். நான் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா உடனே ஒரு 1/2 hour விட்டுட்டு ஆரஞ்சு சாப்பிடுவேன். 2 இல்லை 3 ஆரஞ்சு. திருப்பி நைட்டும் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஆரஞ்சு சாப்பிடுவேன். ஸோ அது நல்லா இருக்கு, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் அந்த மாதிரி சாப்பிட்றேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி டயட் இருக்கீங்கன்னா நடுவில் பசிக்கும் போது ஆப்பிளோ ஆரஞ்சோ இல்லை போமோகிரானட், பப்பாயா அந்த மாதிரி சாப்பிடலாம். எனக்கு பப்பாயா வந்து பேசிக்காக பிடிக்காது, பட் அது ஹெல்த்தின்றதுனால எங்க அம்மா கம்பல் பண்ற ஒரே ஒரு ரீசன்னால மட்டும் நான் அதை சாப்பிட்றேன், இல்லைன்னா அதை சாப்பிடவே மாட்டேன். பட் நீங்க எல்லாரும் சாப்பிடுவீங்கன்னா ப்ளீஸ் உங்க டயட்ல அதை எடுத்துக்கோங்க. ஸோ டைஜஷன் ஆகாதவங்க சாப்பிட்ட பிறகு ஒரு 3 ஆரஞ்சு 2 ஆரஞ்சு எடுத்துக்கிட்டா டைஜஷன் ஆகும். ஸோ அப்போ பாருங்க, டைஜஷன் ஆகுறதுக்கு எனக்கு வந்து நான் கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு ஆக்சுவலி டைஜஷன் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் இது பண்றேன். அண்ட் அதுதான் ரீசன் நான் இது எல்லாமே கம்மி குவான்டிட்டியில வாங்கியிருக்குது. ஸோ என்ன மாதிரி யாராவது பேஷண்ட் இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தோசை பேட்டர் பண்றதையும் நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன்.